ஜாதி அடிப்படையில் ஏதாவது நடந்ததுன்னா அந்த ஜாதி விலக்கு பண்ணி அந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்களும் ஒழிச்சு கட்டுற வேலையை செய்கிறது வந்து பழக்கருப்பையா. சரி, அவர் சங்கி. என்ன சார் அவர் வந்து ஒரு தமிழறிஞர், தமிழை வந்து கொண்டாடி தூக்கி பிடிக்கிறவர், தமிழுக்காக போராடினாரு, அவரை சங்கின்னு சொல்றீங்க. தமிழறிஞராக இருக்க வந்து சங்கியா இருக்கக்கூடாதுன்னு இருக்குதா? அவர் ஒரு சங்கி, தன்னை தமிழறிஞர் வேடம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் திமுக வந்து எதுக்குது அவர். இல்லை, அப்போ திமுகவா எதுக்கு? இப்போ நீங்கள் சொன்னதை வச்சுட்டு அப்புறம் அந்த இந்த சங்கிகளை எதுக்குறது திமுகவோட வேலை. பட்டியலினத்துக்கு யாரெல்லாம் சமூக நீதிக்கு புறமா நடக்கிறாங்களோ அவங்கள ஒழிச்சு கட்டுறது தான் திமுகவுடைய வேலை. அவர் தமிழறிஞராக இருக்கிறதுக்காக விட்டுற முடியாது. அவர் சங்கியாகவும் இருக்கிறார். ஒரு கூடம் பால் தமிழ் அறிஞர், அதில் சங்கிங்கிற ஒரு துளி விஷயம், அவ்வளோதான். அந்த விஷயத்தை திமுக முறியடிக்கத்தான் செய்யும். கரெக்டு தான், தப்பு கரெக்டு தானே. ஆமாம், எங்கெங்கெல்லாம் சமூக நீதிக்கு வந்து அநியாயம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல திமுக வருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பழக்கருப்பையா போன்ற பெரிய மேதாவிகள் இப்போ ஜாதி அடிப்படையில் பேசினா உன்னையும் நாங்கள் சும்மா விட மாட்டோங்கிறது தான் திமுக. சமூக நீதிக்கு யார் எதிர்த்து நின்னாலும் திமுக எதிர்க்கும், அவங்கள ஒழிச்சு கட்டும். சார், இப்போ சாதி எதிர்ப்புனால இப்போ பழக்கருப்பையாக சங்கின்னு சொல்லிட்டீங்களே சார், அது சங்கி தாங்க பட்டியலினத்தை சேர்ந்த ஒன்று வெளியே இருக்கலாம், வேற யாரும் இருக்கலாம். சார், இஸ்லாம் தான் என்னுடைய இனிய மார்க்கம், இஸ்லாத்தை கொண்டாடுறேன்னு அவர் வந்து இஸ்லாத்துக்கான புத்தகமெல்லாம் எழுதியிருக்கிறார். மோடி கூட தாங்க ரம்ஜானுக்கு ஈத் முபாரக் இருக்கிறாரு, எதுக்காக இது பண்ணிட்டு இருக்குதா?